அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு ரப்பர் மரங்கள் ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க. எதையுமே விடாபடியாக பிடித்து கொண்டிருப்பீங்க. பதுகி பின் பாயும் புலியை போன்றவர்கள் நீங்கள். பூமிக்காரனாக செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக வராரு. எனவே சிறிய அளவிலாக உங்களுடைய பெயரில் சொத்து எப்பொழுதுமே இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு ருண ரேக சத்ரு ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி. 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு இருக்கார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமானவராக இருப்பார். கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பாங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு நண்பரை போல பழகுவாங்க. சயனஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரனே அதிபதி என்பதால் 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்பக்கூடியவர்கள். அடிக்கடி வெளியூர் சென்று வருவீங்க. பயணங்கள் விரும்பும் நீங்கள் அதற்காக பணம் சேகரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இருப்பதால் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது நல்லது. மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்கள் கொண்ட அனுசத்துக்கு அதிபதியாக சனியும், கேட்டைக்கு அதிபதியாக புதனும் வருவதால் நன்றாக நீங்கள் சுகபோகங்களுடன் வாழ உங்களுடைய வாழ்க்கைக்கு நிலையாமையை குறித்து சந்திக்கக்கூடியதாகும். காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றி திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியும். அது மட்டும் இல்லாமல் சித்தர்களுடைய ஜீவ சமாதியை தரிசித்து வழிபடுவது நல்லது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு தனஸ்தானாதிபதி குரு ராசியை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பொருளாதார நிலை உயரலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். போட்டிகள் குறையக்கூடியதாகவும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரக்கூடியதாகும். பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடக்கி விடுவாங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் திருமண காரியங்களில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடியதாகவும் மதிப்பு கூறும். பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமாகவே கிடைச்சிருக்கு. கலைத்துறையில் திறமையாக எதையுமே செய்து பாராட்டு பெறுவீங்க. அரசியல் துறையில் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். செல்வம் சேரும். மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது. வகுப்பில் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழில் அதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நல்ல முறையில் இருக்குது. மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைச்சிருக்கு. வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையுமே தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் கொஞ்சம் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி
முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய குடும்பம், வியாபாரம் என அனைத்திற்குமே பாடுபட வேண்டும். எதிரிகளுடன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து சேரும். வசதிகள் அதிகரித்து ஆனந்தம் பெருகும். வீட்டில் ஏற்படும் புதிய வசதிகள், மனமகிழும், பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக நீங்கள் வாங்குவீங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய பணியாளர்களுடைய நட்பு, அன்பு கிடைச்சிருக்கு. மனதில் தெய்வ பக்தி கூடும். நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் அதிகரிக்கலாம். நல்ல ஆரோக்கியம், புது தெம்பு, புத்தொழிவு ஏற்படலாம். பணக்கார மனைவி அமைவால் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைச்சிருக்கு. சிலர் பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு உங்களுக்கு அவதிப்பட நேரிடலாம். அரசு பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எண்ணமெல்லாம் பணத்தை பற்றியே இருக்கும். அரசு தொடர்பான விவகாரங்களில் தொல்லைகள் ஏற்படவும், தீயோர் தொடர்பு உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளே உங்களை பார்த்து சிரித்தாள். நீங்கள் மகிழ மாட்டீர்கள். தன வருவாய் திருப்திகரமாக இருக்கு. விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து ஓரளவு லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும். அரசு உயர் அதிகாரிகளுடைய சிபாரசால் பல நாட்கள் தள்ளி போன அதிகாரமிக்க பதவிகள், பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களின் சிறந்த பணிக்கான மேலதிகாரிகளால் பாராட்டு பெறுவாங்க. சிலருக்கு தலைவலி, கண்களில் பிரச்சனை வந்து சீராகிவிடும். கவலை வேண்டாம். பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு இருப்பது உங்களுக்கு இழப்பை தவிர்க்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடலாம். அதற்காக ஏற்றவாறு கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தொழில் அதிபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகும். வியாபாரங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெருக்குவாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடியதாகும். உடல் நலனில் இருந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கக்கூடியதாகவும் இருக்குது. ஆஞ்சநேயரை வணங்கி வர உங்களுடைய பொருளாதாரம் மேம்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும். மேன்மையாக உங்களுக்கு பயந்த சுபாவம் இருந்தாலுமே திடமான மனதுடன் செயல்படும் விருச்சிக ராசியின பிறந்தவர்களுக்கு பழைய நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாகும். சனியும் குருவும் உங்களுடைய வருமானத்தை பெருக்குவார். வேளாண் தொழில்துறையில் அரசாங்கம் மூலம் நன்மை ஏற்படலாம். மருத்துவ உற்பத்தி தொழிலாளர்களில் ஆதாயமான ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் பணியிட மாற்றங்கள் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட், புதிய கட்டுமான பணியில் கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட், ஏற்றுமதி இறக்குமதி நிறுவன பங்குகளில் லாபம் இருக்குது. மாணவர்கள் தேர்வு, விளையாட்டு ஆகியவற்றில் நல்ல தேர்ச்சி பெறுவாங்க. கை கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிகிச்சையால் விலகும். பைரவருக்கு பேரிச்சை நிவாதனம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படும். எதிலுமே சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சங்கடங்கள் தீரும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.